الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله أخرجكم من بطون أمهاتكم لا تعلمون شيئا وجعل لكم السمع والأبصار والأفئدة لعلكم تشكرون. எல்லா புகழும் இப்பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல இரட்சகனான அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. அவனின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், இவ்வுலகிலே அல்லாஹுவின் மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இவ்வுலகத்திலே நமக்கு ஏராளமான அருள்கொடைகளை கொடுத்திருக்கின்றான். அந்த அருள்கொடைகளிலேயே மிகவும் முக்கியமானதும் அவசியமானதும் அளவிட முடியாத ஒரு அருள்கொடைதான் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய பார்வை. அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன், நாம் உங்களுக்கு இரண்டு கண்களை தரவில்லையா என்று அல்லாஹ் தனது திருமறையிலே நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள்கொடைகளை பட்டியலிடுகின்றான். அந்த அடிப்படையிலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இன்று அவனுடைய பிரம்மாண்டமான படைப்பை, வானம், பூமி, சூரியன், சந்திரன், மனித இனம், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், உறவினர்கள், சொந்த பந்தம், மனைவி, மக்கள், இப்படி ஏராளமான அல்லாஹ்வுடைய அளவிட முடியாத அருள்கொடைகளை எல்லாம் பார்த்து ரசிப்பதற்கும் உணர்வதற்கும் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடைதான் பார்வை புலன் என்ற இந்த கண். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உறுப்புகள் எல்லாவற்றையும் பற்றி பட்டியலிட்டு சொல்லும் பொழுது இவைகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா, அல்லாஹுதான் உங்களுடைய தாயின் கருவறையிலிருந்து உங்களை ஒன்றும் அறியாதவர்களாக வெளியாக்கினான். நம்முடைய தாயின் கருவறையிலிருந்து பச்சிலம் பருவத்தோடு ஒரு சிசுவாக, ஒன்றும் அறியாதவராக இந்த உலகத்தை நாம் பார்த்தோம். வஜஅல லக்குமுஸ் ஸமஅ வல் அப்ஸார வல் அஃஇதா, அந்த அல்லாஹுதான் உங்களுக்கு செவிப்புலனையும் பார்வை புலனையும் சிந்திக்கின்ற ஆற்றலையும் இதயத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் அந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக. ஆக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடைகளிலே ஒன்று
பார்வை புலன், இந்த அருள்கொடையான இந்த 2 கண்கள், இது மிகவும் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு நிஅமத். இந்த பார்வையை கொண்டு நாம் என்ன செய்கின்றோம்? அல்லாஹ் படைத்த பிரம்மாண்டமான படைப்புகளை பார்க்கின்றோம். சூரியனை, சந்திரனை, மலைகளை, கடல்களை, இப்படி ஏராளமான படைப்புகள், தாவர இனம், மிருக இனம், மனித இனம், நாம் அன்றாடம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பொருள்களிலே எது நமக்கு பிரயோஜனமானது, பிரயோஜனமற்றது என்றெல்லாம் பிரித்தறிவித்து இந்த பார்வையை கொண்டு உணர்ந்து நாம் இந்த உலகத்திலே அனுதினமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பார்வையை கொண்டு, இந்த பார்வையை கொண்டு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய வேதத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவையும் நாம் பார்க்கின்றோம், படிக்கின்றோம், வாசிக்கின்றோம், அதை அறிகின்றோம், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் உணர்ந்து கொள்கின்றோம். மொத்தத்தில் இந்த பார்வையை கொண்டு நல்ல பல காரியங்களுக்கும் நாம் இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இதே பார்வை தவறையும் குற்றத்தையும் ஆபாசமான நிகழ்வுகளிலும் பார்க்கக்கூடாத ஹராமாக்கப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் இந்த பார்வையை மேய விட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் இன்னொரு தரப்பிலே நாம் ஒத்துக்கொள்கின்ற உண்மை. எந்த அருள்கொடைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றானோ அந்த ஒவ்வொரு அருள்கொடைகளை பற்றியும் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அப்படிப்பட்ட அருள்கொடைகளிலே ஒன்றுதான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமான இந்த பார்வை. இந்த பார்வையை இன்று நற்காரியங்களுக்காக நாம் பயன்படுத்துகின்றோமா அல்லது அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட காரியங்களுக்காக இதை நாம் பயன்படுத்துகின்றோமா என்று ஒரு கணம் நானும் நீங்களும் சற்று தனிமையிலே உட்கார்ந்து சிந்தித்து பார்த்தால் தெரியும். ஏன் இன்று சுபுகிலிருந்து இந்த நேரம் வரை அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த பார்வை புலனை எந்த காரியத்திற்காக நான் பயன்படுத்தினேன், எதற்காக நான் பயன்படுத்தினேன் என்று சிந்தித்து பார்த்தால் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் வெற்றி கூணி குடியக்கூடிய அளவுக்குத்தான் நம்முடைய அன்றாட நிகழ்வுகள் பார்வையின் மூலமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் தனது திருமறையை சுட்டிக்காட்டுகின்றான். இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. நிச்சயமாக உங்களுடைய பார்வை, உங்களுடைய செவிப்புலன், உங்களுடைய புரிந்துணர்வு, உங்களுடைய இதயம், உங்களுடைய உள்ளம், இவைகளை பற்றி எல்லாம் நிச்சயமாக இவை ஒவ்வொன்றையும் பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அன்பு சகோதரர்களே, இன்றைய உலகத்திலே ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு இளைஞன், ஒரு முதியவன், ஒரு சிறியவன், யாராக இருந்தாலும் பாவங்களும் தவறுகளும் செய்வதற்குரிய முதல் வாசல் அவனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய இந்த கண்களின் மூலமாகத்தான் அந்த ஷைத்தான் தவறின் பாதையை திறந்து வைக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு ஏராளமான அருள்கொடைகளை கொடுத்திருக்கின்றான். அவனுடைய உடல் அமைப்புகளிலே ஏராளமான அருள்கொடைகள் இருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான நரம்புகள், காரியங்களை நாம் நாடிய உடனேயே நிகழ்த்துவதற்கான சிந்திக்கக்கூடிய ஆற்றல், இரு கால்களும் இரு கைகளும் உடலின் அங்கு அவயங்களை எல்லாம் கொடுத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை இங்கே வலியுறுத்தி இதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லும் பொழுது அதிலே பார்வையை ஒரு பகுதியாக நமக்கு வைக்கின்றான். அன்பு சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய நாளிலே நம்முடைய பார்வை அல்லாஹுக்கு விருப்பமான வழியிலே நாம் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோமா அல்லது அல்லாஹ் தடுத்த, அல்லாஹுக்கு கோபமான காரியங்கள் இதை நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோமா என்று இந்த நேரத்திலே நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உபதேசங்களிலே, தங்களுடைய நசீஹத்துகளிலே பார்வையினுடைய விபரீதங்களை கொண்டு பலவாறு எச்சரித்திருக்கின்றார்கள். ஏன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரே நூரிலே இதை பகிரங்கமாகவே பார்வையின் விபரீதத்தை எச்சரித்து காட்டுகின்றான். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு கொசுவின் மீது இஸ்லாம் கவனம் செலுத்தாது. கொசுவின் விபரீதத்தை பற்றி இஸ்லாம் எங்கும் விளக்காது. ஆனால் கொசு எங்கிருந்து உருவாகிறதோ அந்த சாக்கடையை பற்றி தான் இஸ்லாம் கவலைப்படும். அதை தடுப்பதை பற்றி தான் இஸ்லாம் வழிகாட்டும். அதே போன்றுதான்
ஒரு மனிதன் இதை செய்கின்றான், அந்த தவறை செய்கின்றான், அதை பார்க்கின்றான், இதை பார்க்கின்றான், இப்படிக்கு வீணாகி போய்விட்டான் என்றெல்லாம் பேசுவதல்ல இஸ்லாம். அவன் வீணாகி போவதற்கும், தவறு செய்வதற்கும், குற்றம் செய்வதற்கும், பாவம் செய்வதற்கும் அவனுக்கு அடிப்படையாக காரணமாக அமைந்திருப்பது எதுவோ அந்த விஷயத்தில் இஸ்லாம் கவனமாக இருக்கும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த தஃப்சீரிலே குறிப்பிட்டதை போன்று சூரே நூர் என்ற 24வது அத்தியாயத்தினுடைய 30-31வது வசனம், குல்லில் முஃமினீன யகுஸூன மின் அப்சாரிஹிம், நபியே முஃமின்களான ஆண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்களுடைய கற்பை பேணிக் கொள்ளட்டும். பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், தன்னுடைய மறைவிடத்தை பேணிக் கொள்ளட்டும். இந்த ரெண்டையும் இங்கே சம்பந்தப்படுத்துகின்றான் அல்லாஹ். பார்வையிலிருந்து துவங்குகின்ற தவறு, பார்வையிலிருந்து ஏற்படுகின்ற விபரீதம், பார்வையிலிருந்து ஏற்படுகின்ற ஷைத்தானின் இலகுவான பாதை, அது திறக்கப்பட்டு அவனை எங்கோ இழுத்துச் சென்ற கடைசியிலே ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய கற்பையை சீரழிக்கக்கூடிய விபரீதத்தில் இந்த பார்வை தள்ளிவிடும் என்பதனால் தான் ஒரு மனிதன் ஒழுக்கக்கேட்டிலும் தவறிலும் பாவத்திலும் வீழ்வதற்கு முதல் படியாக இருப்பதே அவனுடைய தீமையான பார்வை என்பதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்திலே நமக்கு கட்டளையிடுகின்றான், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும் என்று. மதீனாவிலே ஒரு தோழர் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்த வண்ணம் தன்னுடைய பார்வையை மேயவிட்டு அப்படியே சென்றவர் ஒரு சுவற்றிலே மோதி அவருடைய மூக்கு உடைந்து ரத்தம் வடிந்த வண்ணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து சொல்கின்றார், உன் முகத்தில் வடிகின்ற ரத்தத்தை துடைப்பானேன், ஹாதா உகூபத்து தம்பிக், இது நீ செய்த தவற்றுக்கான தண்டனை என்று சொன்னார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் தான் இந்த வசனம் இறங்கியதாக இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சூரே நிசாவுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்ற இந்த வசனம் இறங்கியதாக பதிவு செய்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, இன்று டிவி கலாச்சாரம், சீரியல் கலாச்சாரம், இன்டர்நெட், பேஸ்புக், ட்விட்டர், மொபைல், அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களுடைய நடைமுறை பாவனைகள், மேலை நாட்டு கலாச்சாரத்தினால் அலங்கோலமான நடைமுறை செயல்பாடுகள் எல்லாம் நம்முடைய பார்வையை ஷைத்தானின் விஷம் தடவப்பட்ட அம்பாக அது மேய விட்டுக் கொண்டிருப்பதுதான் உண்மை. இந்த பார்வையை பற்றி நாளை மறுமையிலே நாம் விசாரிக்கப்படுவோம் என்பதனால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று நமக்கு எச்சரிக்கின்றான். இந்த உலகிலே மனித வரலாற்றின் துவக்கமாக காணப்படுகின்ற நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, அதை அல் குர்ஆன் சூரே மாயிதாவிலே 27வது வசனத்திலே அந்த வரலாற்றை பதிவு செய்யும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுட்டிக்காட்டுகின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் ஹாபில் என்பவனை காபில் என்ற இன்னொரு சகோதரர் கொலை செய்த சம்பவத்தை அல் குர்ஆன் பதிவு செய்கின்றது. இந்த கொலை ஏன் நடந்தது என்பதற்கான காரணத்தை சுட்டிக்காட்டும் பொழுது இந்த வசனத்திற்கு கீழே அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்சீரை பதிவு செய்யும் பொழுது சொல்கின்றார்கள், ஹாபில் என்ற தன்னுடைய சகோதரனை காபில் கொலை செய்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பெண்ணின் அழகும் அந்த பெண்ணின் இளமையும் கவர்ச்சியும் அந்த பார்வை காபிலின் உள்ளத்தையும் அது தூண்டியது மட்டுமல்ல, அது ஒரு பெரும் கொலையே செய்யக்கூடிய அளவுக்கு அவனை தள்ளிவிட்டது என்று அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஆக இந்த உலகத்தில் நடந்த முதல் கொலை, இந்த உலகத்தில் நடந்த முதல் பாவம், முதல் குற்றம், அது பார்வையின் விபரீதத்தினால் ஒரு தன்னுடைய சொந்த சகோதரனையை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஆபாசமான தவறான இச்சை கலந்த அந்த பார்வை தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனான ஹாபிலை காபில் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு விபரீதத்தை தள்ளி இருக்கின்றது. இதை அல் குர்ஆன் நமக்கு பதிவு செய்து காட்டுகின்றது. அன்பு சகோதரர்களே, 5 வேளை தொழுகின்றோம், அல் குர்ஆனுடைய பக்கங்களை புரட்டி திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகின்றோம், நல்ல பல திக்ருகளை செய்கின்றோம், துஆக்களை கேட்கின்றோம், நல்ல பல அமல்களை செய்கின்றோம்.
ஆனால் இந்த அமல்களின் ஓட்டத்திலேயே நம்முடைய பார்வை இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் என்ன தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதுதான் நம்முடைய ஆன்மாவை சீரழிக்கிறது. இதுதான் நம்முடைய இதயத்தை புண்படுத்துகின்றது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகளையும் பாவங்களையும் அழகாக சித்தரித்து காட்டுகின்ற முதல் பாதையாக, முதல் கதவாக இது திறந்து விடுகின்றது. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பார்வையின் விபரீதத்தை தன்னுடைய தோழர்களுக்கு எச்சரித்திருக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, பனு இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு குழப்பமும் ஃபித்னாவும் அதிகரித்ததற்கு காரணம் ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் என்று அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக திருமீதியிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு சமூகத்தில் குழப்பம் பெண்களின் மூலமாக, அந்த பெண்ணினுடைய நடைமுறை பாவனையை அந்நிய ஆண்கள் தவறான இச்சை கலந்ததோடு தன்னுடைய பார்வையை மேய விடுவதனால் அது சமூகத்தையே சீரழித்து விடும் என்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை அடிப்படையாக வைத்து நமக்கு எச்சரிக்கின்றார்கள். ஆக இந்த உலகில் நடந்த முதல் கொலை, முதல் குற்றம் மனிதனுடைய தவறான பார்வை. பனு இஸ்ரவேலர் என்று சொல்கின்ற மிகப்பெரிய ஒரு சமுதாயம், அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள் அதிகமாக வழங்கப்பட்ட ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தில் குழப்பமும் ஃபித்னாக்களும் பாவங்களும் குற்றங்களும் அதிகரித்ததற்கு முதல் காரணம் அந்த சமுதாயத்தில் ஏற்பட்டது ஒரு பெண்களின் மூலமாக ஏற்பட்ட ஒரு குழப்பம் தான் என்று அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ஆக வரலாற்றிலே ஒரு தனி மனிதனுடைய சீர்கேடு, ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கக்கேடு, ஒரு தனி மனிதனுடைய பாவம், குற்றம், அது எங்கிருந்து அவனுக்கு துவங்குகின்றது என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மிக அருமையான அருள்கொடையாக இருக்கக்கூடிய அந்த பார்வையை தவறான விதத்தில் பயன்படுத்துவதனால் தான் அந்த ஒரு தனி மனிதன் சீர்கேட்டிலும் தவற்றிலும் குற்றத்திலும் தன்னை ஆழ்த்திக் கொள்கின்றான் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, இந்த பார்வையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பார்வை முதலிலே எதன் பக்கம் படுவது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக ஒரு ஹதீஸை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். அந்நிசாவு ஹபாயிலு ஷைத்தான், பெண்கள் ஷைத்தானின் தூண்டில்கள், வலைகள் என்று சொன்னார்கள். அந்த பெண்களுடைய மீது படுகின்ற நம்முடைய பார்வை, அவர்களுடைய நடைமுறை பாவனைகள், அவர்களுடைய நடவடிக்கைகள், நம்ம எல்லோருடைய பார்வையும் அது ஈர்க்கின்றது என்பது உண்மைதான். ஏனென்றால் அது ஷைத்தானின் வலை. அந்த ஷைத்தான் அந்த பெண்களின் மூலமாக நம்முடைய பார்வையை ஈர்த்து நம்மை தவற்றிலும் குற்றத்திலும் தள்ளிவிடுகின்ற அபாயகரமான ஒரு காரியத்தை செய்வான். அதனால் தான் இஸ்லாமிய சமுதாய அமைப்பிலே பெண்களின் பர்தா என்று வரும் பொழுது தலையிலிருந்து கால்வரை முழுமையாக அவருடைய உடலை மறைக்க வேண்டும். உடலில் ஏதாவது ஒரு பகுதி அது வெளியே தெரியும் பொழுது, பிறரின் பார்வை அதில் படும் பொழுது தவறுகளும் குழப்பங்களும் குற்றங்களும் அந்த பெண் மட்டும் சீரழிவதல்ல, அந்த பெண்ணினால் சமூகமே சீரழியக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவங்களும் குற்றங்களும் நடந்துவிடும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் இங்கே பார்வை ஒரு பக்கம் தாழ்த்தச் சொல்கின்றது, இன்னொரு பக்கம் பெண்கள் அந்த பார்வைக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய ஷைத்தானின் வலைகளாக இருக்கக்கூடிய அந்த பெண்களின் நடை உடை பாவனையிலே அவர்கள் உடல் முழுவதும் பர்தாவை கொண்டு தங்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கின்றது. இன்று பர்தாவை நம்முடைய பெண்கள் அணிந்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் நம்முடைய வீடுகளிலே அப்படிப்பட்ட ஒரு பேணுதலோடு இருக்கின்றோம். ஆனால் தொலைக்காட்சியிலும் இன்டர்நெட்டிலும் மொபைல்களிலும் அந்நிய பெண்களுடைய நடை உடை பாவனைகள், ஆபாசமான கலாச்சாரங்களை இந்த பார்வையை கொண்டு, இந்த கண்ணை கொண்டுதானே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் என்ன நினைக்கின்றோம்? நிஜ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது. நாம் நடந்து செல்கின்ற ஒரு வாழ்க்கையிலும், நாம் நடந்து செல்கின்ற பாதையிலும் வீதியிலும் அந்நியர்களை பார்க்க கூடாது என்று நினைக்கின்றோம். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் பத்திரிகைகளை புரட்டும் பொழுதும், அக்கம் பக்கங்களில் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய வால் போஸ்டுகளும், நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாயகரமான எச்சரிக்கை, அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து நம்மை தூரமாக்குகின்ற தொலைக்காட்சிகளும் நம்முடைய பார்வையை ஷைத்தானின் தூண்டல்களில் சிக்க விடாமல் விடுவதில்லை. அனுதினமும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இமெயில் பார்க்கின்றோம், வெப்சைட் பார்க்கின்றோம். நல்ல காரியத்திற்காக துவங்குகின்ற நம்முடைய விரல்கள், நம்முடைய பார்வைகள் அது எங்கோ இழுத்துச் செல்லப்பட்டு நம்முடைய பார்வைகள் சிதறி சீரழியக்கூடிய அளவுக்கு, ஏன் நம்முடைய வாழ்க்கையும் ஈமானும் சிதறக்கூடிய அளவுக்கு
இந்த பார்வை ஒரு மிகப்பெரிய விபரீதத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தரக்து பாதி ஃபித்னத்தன் அமர்ர அலர் ரிஜால் மினன் நிசாய். என்னுடைய உம்மத்திற்கு எனக்கு பின்னால் உங்களுக்கு மிக குழப்பமான ஒன்றை நான் விட்டு செல்லவில்லை, ஒன்றை நான் விட்டு சென்றிருக்கின்றேன். மிக குழப்பமான ஒன்று என்னவென்றால், பெண்களின் மூலமாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற குழப்பம். பெண்களின் மூலமாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற குழப்பம். இன்று ஏராளமான மனிதர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். நல்ல மனிதனாக வாழ்கின்றான், தொழுகின்றான், இபாதத்து செய்கின்றான். ஆனால் ஏதோ ஒரு விதத்திலே அவனுடைய சிந்தனையை ஆக்கிரமித்து தவறுகளும் குற்றங்களும் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது எங்கிருந்து நடைபெறுகின்றது? மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை, ஒரு ஆண்மகனுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை பெண்களின் மூலமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆக இந்த பெண்களின் மூலமாக சோதனையின் துவக்கம் எங்கே ஆரம்பிக்கிறது? நம்முடைய பார்வையை மேய விடுவதனால் ஏற்படுகின்ற விபரீதம். பார்வையின் விபரீதத்தை தடுக்கும் விதமாகத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஒருவருடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது நீங்கள் அனுமதி கேட்டு சலாம் சொல்லிவிட்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஏன்? அங்கே இருக்கக்கூடிய அலங்கோலமான சூழ்நிலைகள் அது நம்ம வீட்டுக்கு செல்கின்றவருடைய பார்வையை பறித்து அது வேறு விதத்திலே அவனை சிந்திக்க தூண்டிவிடும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுட்டிக்காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்ஹுலூ புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா. ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் ஒருவருடைய வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது அனுமதி கேட்டு சலாம் சொல்லி நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையுங்கள். ذلك خير لكم لعلكم تذكرون. இதுவே உங்களுக்கு நன்மையாக அமையும், நீங்கள் படிப்பினை பெறக்கூடியவர்களாக இருந்தால். சற்று சிந்தித்து பாருங்கள், எந்த அளவுக்கு இஸ்லாம் பார்வையினால் ஒரு முஸ்லிம் வீணாகிவிடக் கூடாது, சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு பக்கம் பார்வையை தாழ்த்து, இன்னொரு பக்கம் பர்தாவிலே வாழு, இன்னொரு பக்கம் உன்னுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது கூட அனுமதி கேட்டு நீ செல்ல வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை இஸ்லாம் காட்டுகின்றது என்று சொன்னால், எந்த விதத்திலும் இந்த உலகத்தில் நடக்கின்ற தவறுகளும் குற்றங்களையும் ஆபாசங்களையும் மோசமான கலாச்சார சீரழிவுகளையும் நம்முடைய பார்வையை கொண்டு ஒரு கணமும் நாம் சீரழிந்து விடக் கூடாது என்பதிலே அல்லாஹ் நமக்கு முனைப்போடு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றான். எந்த அளவுக்கு இந்த விபரீதத்தை சொல்கின்றான்? இப்னு கஸீர், சையத் குதுப் ஷஹீத் போன்றவர்கள் ஏன் அல்லாஹ் அனுமதி கேட்டு நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது சொல்கின்றார்கள், இன்னமா ஜுஇலல் இஸ்திதான் மின் அஜ்லின் நஸர். ஒரு வீட்டுக்கு செல்லும் பொழுது அனுமதி கேட்டு செல்வதற்குரிய காரணம் பார்வையை அடிப்படையாக கொண்டுதான். அந்த பார்வை ஒரு தவறான சூழலை கண்டு வேறு கோணத்திலே அவனுடைய வாழ்க்கை திரும்பிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். இந்த வசனம் இறங்கிய பிறகு ஒரு சஹாபி கேட்கின்றார், அன்ன ரஜுலன் قال النبي صلى الله عليه وسلم, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்கின்றார், அஸ்தஅذினு அலா உம்மதி அலா உம்மி, என்னுடைய தாய் இருக்கின்ற வீட்டுக்குமா நான் அனுமதி கேட்டு செல்ல வேண்டும் என்று கேட்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஆம், உன்னுடைய தாயுடைய வீட்டுக்கு நீ சென்றாலும் அனுமதி கேட்டுத்தான் செல்ல வேண்டும். இன்னமா லைஸ லஹா ஹாதிமுன் கைரி, என்னுடைய தாய்க்கு என்னை விட வேறு யாரும் பணிவிடை செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அப்படி இருக்க நான் அனுமதி கேட்டுத்தான் செல்ல வேண்டுமா என்று மறுபடியும் அந்த சஹாபி கேட்கின்றார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அத்துஹிப்பு அன் தராஹா உரியானத்தன், உன்னுடைய தாயை நீ நிர்வாண கோலத்தில் பார்க்க விரும்புகிறாயா என்று கேட்கின்றார்கள். உன்னுடைய தாயை நீ நிர்வாண கோலத்தில் பார்க்க விரும்புகிறாயா என்று கேட்கின்றார்கள். அந்த தோழர் சொல்கின்றார், இல்லை. அப்படியானால் ஃபஸ்தஅதின் அலைஹா, உன்னுடைய தாயுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது நீ அனுமதி கேட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஏன்? ஏதாவது ஒரு விதத்தில் இந்த பார்வை ஷைத்தானின் விஷம் தடவப்பட்ட ஒரு ஆயுதம். ஏதாவது ஒரு விதத்தில் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய ஈமானையும் நம்முடைய அக்லாக்கையும் நம்முடைய உள்ளத்தில் புதைந்திருக்கக்கூடிய யகீனையும் இஸ்திகாமத்தையும் சிதைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கொண்டது இந்த பார்வையின் விபரீதம். பலர் கவிஞர்கள் சொல்லுவார்கள், உன்னை கண்டேன் என்னை இழந்தேன் என்று சொல்வார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை உன்னை கண்டேன் ஈமானே இழந்தாய், மறுமை வாழ்க்கையும் இழந்தாய்.
என்னை இழந்தாய் மட்டுமல்ல, ஈமானையும் இழந்தாய், மறுமை வாக்கையும் இழந்தாய். இன்று நம்முடைய சகோதரிகள் விடலை பருவம் என்ற இளமை பருவத்தை அடைந்து கல்லூரிக்கு செல்லும் பொழுதும், ஏன் +2 படிக்கக்கூடிய தருணத்திலும் கூட அந்நிய ஆண்களோடு தவறான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு தன் ஈமானையும் இழந்து, கற்பையும் இழந்து, தன்னையும் இழந்து, அனைத்தையும் சீரழிந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அதனால் தான் சூரத்து நூறிலே அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது, பார்வையை தாழ்த்திக்கொள், உன்னுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக்கொள். நீ அதை மேய விட்டனா உன்னுடைய வெட்கத்தலங்கள் அங்கே சீரழிந்து விடும். அதிலே நீ பலகீனமாக இருந்தால் உன்னுடைய கற்பு பாதுகாக்கப்பட்டு விடாது, பாதுகாக்கப்படாது. அதனால் தான் அல்லாஹ் இதை எச்சரிக்கின்றான். அன்பு சகோதரர்களே, நானும் நீங்களும் இன்று நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சுற்றுப்புற சூழல் நம்மை எல்லா விதத்திலும் ஷைத்தானின் ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வருவதற்குரிய அந்த மேலை நாட்டு கலாச்சாரம் நம்முடைய இரவையும், நம்முடைய பகலையும், நம்முடைய இளமையும், நம்முடைய வீட்டையும், நம்முடைய முதுமையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சீரழிவிலிருந்து உடனடியாக நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பார்வை மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அதனால் தான் இதை எச்சரிக்கின்றான். கெட்ட எண்ணங்களே இல்லாத, கெட்ட எண்ணங்களே வராத, அறவே வாய்ப்பில்லாத தாயிடமே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற இஸ்லாம், அந்நிய பெண்களும் அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். பெற்றெடுத்த தாயிடத்தில் ஒருவன் தவறான எண்ணத்தை கொண்டிருக்க மாட்டான். நஅூதுபில்லாஹ், அப்படி ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு வராது, ஒரு மூமினுக்கு வராது என்பதை விட ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதனுக்கு கூட தாயிடத்தில் ஒரு தவறான எண்ணத்தை கொள்ள மாட்டான். அப்படிப்பட்ட தாயிடத்திலேயே நீ கவனமாக அனுமதி கேட்டு செல்ல வேண்டும் என்று சொல்கின்ற இஸ்லாம், சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்நிய ஆணும் பெண்ணும் உறவினர்கள், இது போன்ற குடும்ப நிகழ்வுகளிலே ஏற்படுகின்ற அந்த சகஜமான பழக்க வழக்கங்கள் நம்முடைய பார்வையை எந்த அளவுக்கு பாதிக்கின்றது. பார்வையை மட்டுமல்ல, நம்முடைய இறையச்சத்தையே அடகு வைக்கக்கூடிய அளவுக்கு தான் சீரழிந்து விடுகிறது. ஒரு விருந்துக்கு செல்கின்றோம், ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம், ஒரு நிமிடம் என்ன 5 நிமிடம் கூட இறையச்சத்தோடு இருக்க முடியுமா என்ற கேள்விதான் இன்று நம்முடைய வீடுகளிலும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுகதுக்க காரியங்களில் நாம் கலக்கும் பொழுது ஏற்படுகின்ற நிகழ்வுகள். அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறையச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கை இடம்பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருப்தியோடு இந்த உலக வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும் என்று சொன்னால், ஷைத்தானின் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடிய அந்த விபரீதமான தவறான பார்வையை கொண்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இய்யாக்கும் அத்ஹூல் அலன் நிஸா, பெண்கள் இருக்கும் வீடுகளிலே நுழைவதை கொண்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அப்படி திடீரென்று நீங்கள் நுழையாதீர்கள் அந்த வீடுகளிலே என்று சொல்கின்றார்கள். உடனே ஒரு சஹாபி கேட்கின்றார், அன்சாரி தோழர், அபரைதுல் ஹம், கணவனின் உறவினர்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு செல்லும் பொழுதுமே எப்படி போக வேண்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல் ஹம்மு அல் மௌத், கணவனின் உறவினர்கள் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு செல்லும் பொழுது கூட நீங்கள் அனுமதி இல்லாமல் இப்படி செல்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு மரணத்தை தான் கொடுக்கும், மௌத்தை தான் தரும், அழிவை தான் தரும் என்று சொல்கின்றார்கள். இது கணவனின் உறவினர்கள் வீடு மட்டுமல்ல, மனைவியின் உறவினர்களுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது கூட நீங்கள் அந்த பேணுதலோடு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற செய்தி. அன்பு சகோதரர்களே, வெளியில் நடமாடுகின்ற கலாச்சார சீரழிகளை பார்ப்பது என்பது வெகு தூரம். நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வீட்டிலும் நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியிலே நாம் இந்த பார்வையை பேணுதலோடு அமைத்துக் கொள்கின்றோமா என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள். ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் அபூ தாவூத், அஹ்மத், முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், திடீர் பார்வையை பற்றி என்ன சொல்கின்றீர்கள்? பார்வையை தாழ்த்த வேண்டும், அனுமதி கேட்டு உள்ளே செல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்கின்றீர்களே, திடீர் பார்வை, நடந்து கொண்டிருக்கின்றோம், போய்கொண்டிருக்கின்றோம், வீட்டிலே நடமாடிக்கொண்டிருக்கின்றோம், திடீரென்று ஒரு விபரீதமான பார்வையை பார்க்கும் விதமாக ஒரு பார்வை நம் மீது, பிறரின் மீது படுகின்றது. அந்த திடீர் பார்வையை பற்றி என்ன சொல்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இஸ்ரிஃப் பஸ்ரக், உன்னுடைய பார்வையை திருப்பிக்கொள். நிச்சயம் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த கண்ணுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை என்னவென்றால் அனைத்தையும் பார்க்கும், அனைத்தையும் பார்க்கும். அந்த பார்வையின் மூலமாக
தவறான ஒன்றுடைய மீது நம்முடைய பார்வை பட்டுவிட்டால் உடனே அந்த பார்வையை திருப்பிவிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், பார்வையை தாழ்த்துங்கள் என்று சொன்னால் கண்ணை மூடிக்கொண்டு குருடனை போன்று நாம் நடப்பதல்ல. பார்க்க கூடாததை பார்க்கின்ற அளவுக்கு நம்முடைய பார்வை பட்டுவிட்டால் அடுத்த நொடி பொழுதிலேயே எவ்வளவு வேகம் நம்முடைய வேகத்தோடு அந்த பார்வையை நாம் திருப்ப முடியுமோ, மாற்ற முடியுமோ மாற்றிவிட வேண்டும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு சுட்டி காட்டுகின்றார்கள். ஆக அன்பு சகோதரர்களே, இந்த பார்வைதான் நம்முடைய ஈமானை சீரழிக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இளைய தலைமுறை, முதிய தலைமுறை அனைவர்களையும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடியது இந்த விபரீதமான ஒரு பார்வை. இதை அடிப்படையாக கொண்டுதான் கண்கவரும் காட்சிகள், அலங்காரமான காட்சிகள், ரசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்தின் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள், இவைகளெல்லாம் பார்ப்பதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் சீரழிய முடியும் என்பதனால்தான் எதிரிகளின் சூழ்ச்சி மட்டுமல்ல, ஷைத்தான் ஏற்படுத்திய இந்த சதிவலையின் பின்னணி நம்மை எல்லோரையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஸஹ்ரத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தின் அலங்காரமானவற்றை கொண்டு நமக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றான். இந்த உலகத்தின் கவர்ச்சிகரமானவற்றை கொண்டு எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றான். இதனின் பக்கம் நம்முடைய பார்வை சென்று விடாது, நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பார்வையின் விபரீதத்தை பற்றி எச்சரிக்கும் பொழுது இன்னொரு ஹதீஸிலே சுட்டிக் காட்டுகின்றார்கள். உடலின் ஒவ்வொரு உறுப்பும் விபச்சாரத்திற்கான தனது பங்கை பெற்றே தீரும். மறைவிடத்தினால் செய்யப்படுகின்ற தவறுகள் மட்டுமல்ல விபச்சாரம், உடலின் ஒவ்வொரு உறுப்புகளால் தவறான சிந்தனையின் மூலமாக அந்த உறுப்புகளை கொண்டு நாம் செய்கின்ற தவறுகளும் அந்த விபச்சாரத்திற்குரிய தண்டனையை பெற்றே தீரும். பார்வை கண்ணின் மூலமாக ஏற்படுகின்ற விபச்சாரம் தவறான பார்வை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆக ஏதோ நான் பார்த்து விட்டேன், கொஞ்ச நேரம் டிவி பார்த்தேன், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக நான் சினிமா பார்த்தேன், கொஞ்சம் கேஷுவலா என்னுடைய டென்ஷனை குறைச்சிக் கொள்வதற்காக நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமே, அது தவறான காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால், ஆபாசமான நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம் என்று சொன்னால், அது கண்ணால் செய்த விபச்சாரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார்கள். உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கற்பை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் உங்களின் முகங்களை அல்லாஹ் தடவி தட்டையாக்கி விடுவான் என்று அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தபரானியிலே பதிவு செய்யப்படுகிறது. உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கற்பை பேணிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுடைய முகத்தை தடவி உங்களுடைய முகத்தை தட்டையாக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த ஹதீஸ் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். தபரானியிலே இது பதிவு செய்யப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, இதிலே நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். இவைகளை பற்றி நாம் மறுமையிலே விசாரிக்கப்படுவோம். இந்த எண்ணத்தோடு நம்முடைய பார்வையை நாம் பயன்படுத்த வேண்டும். எப்படி பேணுதல்? அஹ்மதிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அதை ஒட்டி ஏராளமான ஹதீசுகள், அதே கருத்துடைய ஹதீசுகள் அபூதாவுதிலும் திர்மிதியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்நதரத்து ஸஹ்முன் மின் சிஹாமி இப்லீஸ், பார்வை என்பது ஷைத்தானின் விஷம் தடவப்பட்ட அம்பு. فمن غص بصره لله أورثه حلاوة يجده في قلبه إلى يوم يلقاه. எவர்கள் தன்னுடைய பார்வையை அல்லாஹ்வுக்காக தாழ்த்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் ஈமானின் சுவையை சுவைக்க செய்வான். கியாமத் நாள் வரை அந்த சுவை இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். பார்வை என்பது ஷைத்தானின் விஷம் தடவப்பட்ட அம்பு. எவர்கள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்கு பயந்து, அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு பயந்து, அல்லாஹ் நம்முடைய காரியங்களை பதிவு செய்கின்றான் என்ற எண்ணத்துக்கு பயந்து, என்ற காரியத்திற்கு பயந்து, மறுமையின் விசாரணைக்கு பயந்து யார் தன்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு ஈமானின் சுவையை நாம் சுவைக்க செய்வோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டுகின்றார். இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மேற்கோளோடு ஜாமியத் உம்முல் குர்ஆனுடைய உஸ்தாதாக இருக்கக்கூடிய முஹம்மது அலி அஸ்ஸாபூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள், பார்வையை மேய விடுவது என்பது
கல்பை தமீஸ் என்ற பிரித்தறியும் நிலையிலிருந்து விட்டுவிடும். பார்வையை மேய விடுவது என்பது உள்ளத்தை சத்தியத்தையும் அசத்தியத்தையும், ஹலாலையும் ஹராமையும், நன்மையையும் தீமையையும், நல்லதையும் கெட்டதையும், பாவத்தையும் நல்ல காரியத்தையும் பிரித்தறிக்கின்ற அந்த இதயத்தின் பார்வையிலிருந்து அது அகற்றிவிடும் என்று இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். பார்வையை மேய விடும் போது எது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் போய்விடுமாம் இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால் தான் அதை தாழ்த்துவதனால் ஈமானின் சுவையை அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள் என்று இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அவர்கள் அதோடு பார்வையை தாழ்த்துவதனால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று பட்டியலிடுகின்றார்கள் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒன்று, இறை கட்டளைக்கு கட்டுப்படுவதாக ஆகுவோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டதாக ஆகுவோம். இரண்டு, விஷம் தடவப்பட்ட ஷைத்தானின் அம்புகளிலிருந்து பாதுகாப்பு பெற்றவராக ஆகிவிடுவோம். மூன்று, இறை நெருக்கத்தையும் இறைவனுடைய நேசத்தையும் நாம் பெற்று விடுவோம். ஈமானின் சுவையை சுவைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கமும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தும் நமக்கு கிடைத்துவிடும். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். நான்கு, உள்ளத்துக்கு ஒரு பிரகாசம், ஒரு நேர்வழி, ஒரு ஒளி கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரகாசத்தை, இந்த ஒளியை, இந்த நூரை எதிர்பார்த்து ஒரு துஆவையும் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வ ஃபீ பஸரி நூரா. இறைவா, என்னுடைய உள்ளத்திற்கு நீ பிரகாசத்தை, ஒளி வெளிச்சத்தை தருவாயாக, நூரை தருவாயாக, என்னுடைய பார்வைக்கு நீ ஒளியை தருவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு துஆவையும் செய்திருக்கின்றார்கள். எனவே பார்வையை தாழ்த்துவதனால் உள்ளத்திற்கு நேர்வழி, நூர் என்ற ஒளிமயமான ஹிதாயத், பிரகாசம் கிடைக்கும் என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஹக்கையும் பாத்திலையும் பிரித்தறியக்கூடிய அந்த பிரித்தறியக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றார்கள். ஷைத்தானின் தூண்டில்களில் இருந்து, ஷைத்தானினுடைய நுழைவாயிலிருந்து நாம் அடைபட்டு விடுவோம் பார்வையை தாழ்த்துவதால் என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள். இன்னும் உள்ளத்திற்கு ஒரு விதமான நம்பிக்கையும், கண்ணுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு விதமான தொடர்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண் எதை பார்க்கிறதோ அதன் மூலமாக உள்ளம் இயக்கம் பெறும். எனவே கண் எதை மறைக்கிறதோ, எதை மூடுகிறதோ, எதை தடுக்கின்றதோ அது உள்ளத்திற்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே பார்வையை தாழ்த்துவதனால் இப்படிப்பட்ட ஏராளமான பிரயோஜனங்கள் நமக்கு இருக்கின்றது என்று இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கின்றார்கள். கடைசியாக மறுமையில் இந்த பார்வை விபரீதத்தை பற்றி எப்படி நாம் விசாரிக்கப்படுவோம்? அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா 40வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்திலே சுட்டிக்காட்டுகின்றான். யஅலமு காயினத்தல் அயுன் வமா துஃபிஸ் சுதூர். மறுமையின் நிகழ்வுகள், இறைவனுடைய நீதிமன்றத்திற்கு முன்னால் நாம் விசாரிக்கப்படுகின்ற அந்த ஹஷரின் காட்சிகளை அல்லாஹ் தன்னுடைய இந்த சூறாவிலே அப்படியே வரிசைப்படுத்தி வரும் பொழுது சொல்கின்றான். கண்களின் கள்ளத்தனத்தையும் நெஞ்சத்தில் மறைத்து வைத்திருப்பதை பற்றியும் அல்லாஹ் நன்கறிவான் என்று சொல்கின்றான். கண்களின் கள்ளத்தனத்தையும் உங்களுடைய நெஞ்சங்களில் மறைத்து வைத்திருப்பதை பற்றியும் அல்லாஹ் நன்கு அறிவான் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கின்றான். கண்களால் எதை பார்த்தோம், நான் அப்படி பார்க்கல, நான் இப்படி பார்க்கல என்று மனிதர்களுக்கு மத்தியிலே நமக்குள்ளே நாம் ஒரு விளக்கத்தை கொடுத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த கண்களின் மூலமாக எந்த எண்ணத்தோடு, எந்த நோக்கத்தோடு, எந்த உள்ளார்ந்த எண்ணத்தோடு நாம் அந்த கண்களை பயன்படுத்தினோம் என்பதை பற்றிய அந்த உள்ளுறவான அந்த நோக்கத்தை அல்லாஹ் நன்கறியக்கூடியவன். ஹாயினத்துல் ஆயுன், கண்களின் துரோகங்களை, கண்களின் கள்ளத்தனத்தை அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவன் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கின்றான். அன்பு சகோதரர்களே, நாம் எதை பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, எந்த நோக்கத்தோடு பார்த்தாலும் சரி, அதை நாம் மனிதர்களுக்கு மத்தியிலே விளக்கம் கொடுக்க தேவையில்லை. நம்மை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் அந்த உள்நோக்கத்தை அறியக்கூடியவன் என்று நமக்கு எச்சரிக்கின்றான். எனவே நம்முடைய பார்வையை நாம் கவனமாக கையாள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எந்த அடியான் அவனுக்கு பிரியமான 2 கண்கள் கொடுக்கப்பட்டு அந்த கண்களை கொண்டு சோதிக்கப்பட்டு அதில் அவன் சபர் என்ற நிலைகுலையா தன்மையை கையாளுவான் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த 2 கண்களுக்கு பதிலாக சொர்க்கத்தை பகரமாக்குவேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அஹ்மதிலும் நஸையிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அடியானுக்கு அல்லாஹ் அவன் விரும்புகின்ற 2 கண்களையும் கொடுத்து
அந்த கண்களின் மூலமாக சோதனையும் கொடுத்து அந்த சோதனைகளே சபுர் என்ற நிலைகுலையா தன்மையில் இருக்கின்றார்களோ அந்த 2 கண்களுக்கு பதிலாக நான் சொர்க்கத்தை தருகின்றேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆக கண்களின் மூலமாக வருகின்ற சோதனையிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறையச்சத்தில் தக்வாவில் ஒரு ஈயின் தலையளவு கண்ணீர் வடித்த கண்ணும் இறைப்பாதையில் இரவு நேரத்திலே விழித்திருந்து பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்ட கண்ணும் அல்லாஹ் தடுத்தவற்றை விட்டுவிட்ட கண்ணும், இந்த 3 கண்களை தவிர அனைத்து கண்களும் மறுமையில் அழுத வண்ணம் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஈயின் தலையளவு அற்ப படைப்பு, மிகச்சிறிய படைப்பு. ஈயின் தலையளவு கண்ணீர் விட்டு இறையச்சத்தினால் அழுத கண்ணும், அல்லாஹ்வுடைய பாதையில் இரவு நேரத்தில் விழிப்போடு இருந்த கண்ணும், விழித்திருந்து பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்ட கண்ணும், அல்லாஹ் தடுத்தவற்றை அவன் தடுத்தான் என்பதற்காக அந்த தவறானவற்றிலிருந்து தன்னுடைய கண்ணை விடுவித்துக் கொண்டவனுடைய கண்ணும், இந்த 3 கண்களை தவிர நாளை மறுமையிலே எல்லா கண்களும் அழுத வண்ணம் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். திருமிதியிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேறொரு அறிவிப்பிலே அந்த கண்களை நரகம் தீண்டாது என்றும் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அன்பு சகோதரர்களே, நம்மை சூழ்ந்திருக்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள், நம்மை சூழ்ந்து பின்னப்பட்டிருக்கக்கூடிய ஷைத்தானின் சதிவலைகள், மேலை நாட்டு கலாச்சாரத்தின் உச்சகட்டத்திலே இந்த 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் நம்முடைய ஈமானையும் நம்முடைய இறையச்சத்தையும் நம்முடைய அகலாக்கையும் நம்முடைய இஸ்லாமிய கட்டுக்கோப்பான அந்த பண்பாடான தூய்மையான அந்த கலாச்சார வாழ்க்கையை நாம் பாதுகாப்போடு மரணம் வரை நம்முடைய வாழ்க்கை தூய்மையாக இறையச்சத்தோடு தொடர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய இந்த கண்ணை, இந்த பார்வையை நாம் இறையச்சத்தோடு பேணுதலோடு பயன்படுத்துகின்றவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாங்கள் பார்வையின் மூலமாக செய்த தவறுகளை மன்னிப்பானாக. நாங்கள் எதை பார்க்கின்றோமோ அதற்கு முன்னால் இறையச்சத்தோடு கண்காணிக்கின்ற ஒரு இறையச்ச உணர்வோடு பார்வையை பயன்படுத்துகின்ற ஒரு தன்மையை மரணிக்கும் வரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே, இறைவா நீ கொடுத்த மிகப்பெரிய அருள்கொடையாக இருக்கக்கூடிய இந்த கண்ணை கொண்டு உன்னுடைய அத்தாட்சிகளை பார்த்தேன், உன்னுடைய ஹலாலான காரியங்களை பார்த்தேன், நீ அனுமதித்ததை பார்த்தேன், நீ தடுத்ததை உடனே நான் திருப்பிக் கொண்டேன் என்று அமல்களின் மூலமாக பார்வையின் மூலமாக சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நாளை இறைவனுடைய நீதிமன்றத்திற்கு முன்னால் நிறுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிரளி புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.